ஹாய் கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து பே பேக் டூ பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பே பேக் டூ பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டிருப்போம். ட்ரக்கிங் ஹெல் போட்டு ஒன்று முடிச்சிருக்கோம் கீஸ். அது குரூப்பில் ட்ரக்கிங் ஹெல்லும் அடுத்து லெட்மி ட்ரெயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரைடிங் ஷார்ட் கன்னு, அடுத்து புல் த பின்னு, அது ரொம்ப வந்து ஸ்டோரி மோடில் வந்து கோயிங் ஃபார் கோல்டு. இந்த இதெல்லாம் பார்க்க போகிறேன் கீஸ். அம்மா வந்து ஒரு சோழ சொல்ல போகிறேன் கீஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து லைட்டாக அதிகமாக பார்த்துருந்தா என்ன பண்ணிட்டாங்க, என்கிட்ட ஃபோனை பிடிக்கிறாங்க. நான் வந்து 2 ஃபோன் வச்சுருந்தேன்னு சொல்லல, ஓப்போ சாம்சங்கு. ஓப்போ வந்து நான் சாம்சங் நிஜமாகவே வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ண மட்டும்தான், இந்த மாதிரி எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் தருவாங்க வீட்டில், அதுக்கு தரமாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து பெர்சனலாக சும்மா வச்சுக்கிறதுக்காக ஓப்போ வச்சுருந்தேன். அது நான் ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் பார்ப்பேன் கீஸ். அதுக்கே பார்த்தீங்கன்னா பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ நான் என்கிட்ட மிச்சம் இருக்கிறது ஒரு தண்டமாக ஒன்று வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய லேப்டாப்பு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஸ்டோரி மோடில் போயிடுமா இல்லை வேண்டாம், நான் கேம்பெயினே போயிடுவோம். குரூக்கில் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரைடிங் ஷார்ட்கன் முடிச்சிடுவோம். ரைடிங் ஷார்ட்கன் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த டிஃபரெண்ட் ப்ளூ, அந்த இது டிஃப்ரெண்ட் ப்ளூ அடுத்து நம்ம போடுவானுங்களா, டிஃப்ரெண்ட் ப்ளூ கில்லு ரெட் அது இது போடுவானுங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம். அதோ எனக்கு கார் வந்து ஃபஸ்ட்டு எப்பா பார்த்தீங்களா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா, வாங்கடா சுடுதுப்பா அவனாங்க இஸ் காலி. பிட்டர் டெக்னிக் நம்ம அவனை போட்டு தொட்டோம். ஜெஸின்னு ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை போட்டு தள்ளிட்டான் இருக்கு. அவளப்பா எவ்வளோ இருந்தால் போட்டு தள்ளியிருப்பீங்க. இந்த வரேன்டா இந்த ஃபேவ்கிஸ் தான் வராங்கீஸ். இருங்க கீஸ், காரை வச்சு வெளியே தள்ளி விட்டுரும். அதுக்குள்ளே இறங்கிட்டாங்க கீஸ். வாங்கடா, இன்னும் எய்ம் அடிக்கிறியோ வாங்கு. எவன்டா நம்மளை சுடுறது, எவன்டா என்ன சுடுறது கீஸ். இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக வச்சுருக்கானுங்க கீஸ். இங்கே பார்த்தீங்களா, இந்த தடவை பார்த்தீங்களா கீஸ், அதுக்குள்ளே அவனுக்கு பாருங்கள் 3 கிலோ எடுத்துட்டாலும் நம்மளும் 3 கில்லு. ஐயோ என்னடா நடக்குதுங்க. தம்பி காரை விட்டு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் காரை விட்டு இறங்கணும், சும்மா காருக்குள்ளே இருக்கக்கூடாது. வாங்கு அவ்வளோதான் கீஸ். நம்ம அவனை போட்டு தொட்டோம். மினிகன்லாம் வச்சுருக்கு. இருங்க, நம்மள்கிட்ட மினிகன் இருக்கா இருங்க. நம்ம என்னென்னமோ வெப்பன்லாம் வச்சுருக்கோங்க. அப்போனா எல்லாரையும் எரிச்சு விட்ருவோம். எரிச்சு விடு எல்லாரையும். இப்படி பாருங்களேன் எப்படி வராங்கன்னு பாருங்களேன். என்னால் நகர முடியல. என்ன இந்த ரொம்ப மெதுவாக போகிறீங்க என்னாச்சு தெரியல, ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்கோம். எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதான். ஏன்னா நமக்கு எப்படினாலும் நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளலாம் கூட. நம்ம அந்த நம்ம வந்து ப்ளூ கொண்டா வந்து நான் அவங்களுக்கு பாயிண்ட் போகிற மாதிரிலாம் கிடையாது. அவனுங்க ப்ளூ கொண்டா மட்டும்தான் பாயிண்ட் போகிற மாதிரி. ஐயோ போனி நம்மளை கொண்டுட்டாங்க. போனி இந்த வரேன்டா, இந்த வரேன். என்னது அது ஃபாவுக்ஸா அப்படின்னா இது பாருங்கள். சைக்கிள் போகிறான். இந்த சைக்கிள் எப்படி இருக்க, கிளைடு சைக்கிள் இல்லை கிளைடு சைக்கிள். சைக்கிள்னு வருது. போன தடவை கரெக்டாக. ஐயோ ஜெஸ்ஸி பின்னாடி இருந்து போட்டு சொல்லியிருக்கேன். ஜெஸ்ஸி ஏன்டா எப்படி பண்ணுறீங்க. பிட்டர் டெக்னின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம தான் பிட்டர் டெக்னின்னு போட்டிருக்கு நம்ம தான். அடுத்த தடவை பேரை சேஞ்ச் பண்ண முடியுமா, ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க சொல்லுங்க. பேர் சேஞ்ச் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது, எனக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம வேறு பாருங்கள், பிட்டர் டெக்னிக் நல்லாவே இல்லை. ஏதாச்சும் ரோஹித் கேமிங் இல்லை RGT இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் என்ன வந்து. ஐயோ போனி மறுபடியும் போனி கீஸ். இல்லை போனதாக ஜெஸ்ஸி தடவை போனி. இருங்கடா ரெண்டு பேரையும் போட்டு தள்ளுறேன். இந்த வாட்டி பிக்ஸு தம் இன்னும் மினிகன்லாம் கீஸ் எடுக்கிறான். இங்கே மினிகன் எங்கேருந்து எடுத்துருக்கான்னு தெரில. மினிகன் இவனுக்கும் ஸ்பானாரில் இடத்துலேருந்து இவனுக்கும் மினிகன் எடுப்பானுங்க. அந்த பிக்ஸு மறுங்கீஸ் பிக்ஸன் எங்கேயே ஸ்பானாகிறான் என்னன்னு தெரில. அப்போ வாங்க போட்டுத்துலுவோம். என்ன நடந்தீங்க, அவன் அங்கே கார்லேருந்து நம்மளை போடுறாங்க. தம்பி என்ன தம்பி அப்பாடி பிக்ஸு செத்துட்டான். தோசை செத்துட்டான். இல்லை சாகலை வாங்கடா அப்பாடி. ஒரே ஷாட்டில் போட என்ன கேஸ் இது. போனி ஞாபகம் இருக்கா. மினிகன் எனக்கு மினிகன் மினிகன் அவங்க பார்த்தீங்களா அப்பாடி படுத்துருங்க கீஸ். விட்டா நம்மளை கொண்டுருக்கோங்க கீஸ். ஒரு மாதிரி அந்த ஹெல்த்தே ஒரு மாதிரி ரெட் கலரில் போனவங்க மாதிரி நம்ம ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கோம் கீஸ். இருங்கடா என்னென்னமோ நடக்குது. இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக வச்சுருக்கானுங்க, உண்மையாக சொல்லிடுறேன். இந்த தடவை லைட்டாக கஷ்டமாக தான் வச்சுருக்காங்க. பிக்ஸ் இன்னைக்கு பிக்ஸ் இங்கே ஒயாமல் இங்கேயே ஸ்பானானா, வேறு இடமே எனக்கு கிடைக்கல போட்டு ஸ்பான். ஈவெண்ட்டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே எத்தனை ஸ்டார் 3 ஸ்டார் ஒன்று கொடுத்துட்டானுங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன எது போகிறோன்னா, என்னது யூஆர் என்ஜாயிங் எஸ். ஐயோ இருங்கடா அப்புறமா ரேட் பண்ணிக்கிறேன். இவங்க வேறு இது போட்டுருவானுங்க. அது ரேட் பண்ண முடியும். புல் த பின்னா என்னடா அது. இப்போ என்னது கில் யுவர் ஆப்பனன்ஸ் அவ்வளோதானா. எதை வச்சு என்னன்னா கிரனேட்டை போய் கொடுத்துருக்கீங்க கீஸ். ஒரு பிஸ்டல் ஒரு கிரனைட்டு அவ்வளோப்பா. இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாக தரல. 99 கிரனைட்டு ஒரு பிஸ்டலு, அது இன்ஃபினிட்டி புல்லட்ஸோட. இல்லை கொஞ்சம் நியாயமாக தரல. சரி கிரனைட்டு போட்டு கொண்டுருவோம் எப்படியாச்சு. எனக்கு ஃபேக்ஸ் அவனே போட்டு தெளிக்கிறான் கீஸ். இந்த கிரனைட்டை போட்டு
இந்த மாதிரி தான் ஈஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க எல்லாரும். ஏய் 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 வாங்கடா வாங்கடா வாங்கடா, ஏய் 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 தம்பி 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 என்ன தம்பி என்ன தம்பி என்னையா வர வாங்கு வாங்கு. அவனுக்கு என்ன டேமேஜ் எடுக்க மாட்டேன்னா கிரனைட்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்க பாருங்களேன். நீங்கள் காலி கண்டிப்பாக இப்போ காலி, அவன் இப்போ கண்டிப்பாக காலி. ஏன்னா இப்போ பயங்கரமான பிளாஸ்ட் ஆகிடுச்சு, காரு பயங்கரமான டேமேஜோட கண்டிப்பாக போயிருக்கும். இவன் என்ன கேஸ் நம்மளே துரத்திட்டு இருக்கான், என்ன கேஸ் இவன் பாருங்க நம்மளை ஏற்ற வந்துட்டு இருக்கான். எனக்கு அறிவே ஏய் அப்படி அறிவே இல்லை பாருங்க. இருறா இல்லை இப்படி ஏற்ற வரான், இவ்வளோ ரொம்ப கொலவெறியோடு ஏற்றுறான் போல இருக்கு கேஸ். எப்பா காலி காலி இன்னைக்கு நீ காலி அவனை வாங்கடா, அவனை இங்கே காலி. நம்ம தான் அவனை போடத்துல இருக்கு கேஸ், ஒரு கில்லு தான் எடுத்துருக்கோம். கிரனைட் வச்சு போடுறது கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் கேஸ், ஏன்னா அவனுக்கு தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். கிரனைட்னா வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நம்ம மேலே கிரனைட் பிரச்சனை நமக்கும் சேர்த்து எழுத்து குறையும். டிராவிஸ் தான் அங்கே இருக்காங்க கேஸ், ஐயோ 2 பேர் இருக்கானுங்க. அப்போ கிரனைட்டை வீச வேண்டி தான், கிரனைட்டை வீசி எப்படி கொண்டுறோம். அங்கே பாருங்க கேஸ், முன்னாடி நமக்கு முன்னாடி எத்தனை ஆப்பனன்ஸ் இருக்கானுங்கன்னு. ஏன்டா இத்தனை பேர் வரீங்க, அந்த மேப்பில் தெரியுதா? இந்த சைடு ஒரு சில இந்த சைடு நிறைய பேர் இருக்கானுங்க. எத்தனை பேர் வரீங்க? அந்த ட்ருப்பின்னு வேறு யார், ஃபாக்ஸு வேற மாதிரி இருக்கான். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க நமக்கு முன்னாடி. எல்லாம் அவனுங்களே போட்டு தெளிக்கிறாங்க. ஒன்று கூட பிட்டர் டெக்னியன் கில்டு அது வரவே இந்த இப்போ போட்டிருக்கானுங்க கேப்பு, நம்ம கேப் பண்ண போட்டு இதோ இங்கெல்லாம் ஸ்மானா ரெண்டா எல்லாம் இங்கேயே ஸ்மானாக இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் காலி. இன்னைக்கு நீங்கள் என் கையில் கிரனைட்டாலே சாக போகிறீங்க, அது உறுதி இன்னைக்கு. ஏன்னா அது ஒருத்தரும் கிரனைட்டால் சாக மாட்டேங்கிங்க. அப்பாடி பிக்ஸை போட்டு சொல்கிறேங்க, பிக்ஸு காலி. நம்ம பார்த்தீங்களா 3 பேர் 4 பேர் தொடர்ந்து கொண்டிருக்கோம் நம்ம. ஸோ அவ்வளோதான் கீஸ், நம்ம வந்து இது முடிச்சிட்டோம் கடைசியில். ஐயோ ஆடு போடுறானுங்க ஈஸ் இருங்க ஈஸ். ஓகே சும்மா இன்னொன்று சொல்லிக்கிறேன் சார். பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சேனலுக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இனிமேல் கேம் ஆடுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பாடி கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்குவோம்ல, இந்த மாதிரி ப்ரிசன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பாருங்கள் காசு கேட்பாங்க, இவ்வளோ காசு கூட அப்படின்னு. நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் அடுத்து கொஞ்சம் நேரம் சும்மா விளாடுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு சேர்த்து வைக்கலாம். அடுத்த தடவை நம்ம விளாடும் போது அடுத்த தடவை நம்ம சப்ஸ்கிரைபர் முன்னாடி வச்சு அப்படியே நம்ம அப்படியே அந்த டிஷர்ட்டை வாங்கிடலாம், அந்த மாதிரி நம்ம பிளான் போடுவோம்ல எப்போவுமே. ஆனால் இனிமேல் அதெல்லாம் நடக்காது. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம விளாடுறது தான் இனிமேல். நான் இனிமேல் வந்து ஆஃப்லைன்லாம் இன்னும் விளாட மாட்டேங்க பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா அதுக்கு மேலே விளாடக்கூடாதுன்னாங்க. அதனால் இனிமேல் நான் விளாட மாட்டேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். இனிமேல் நம்ம விளாடுறது தான் கிடைக்கிற காயின்ஸ் வேறு எதுவும் கிடையாது. ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிங் ஃபார் கோல்டா இது கீஸ் இந்த தடவை 3 மில்லியன் சம்பாதிக்கணும் கஷ்டம். அதனால் அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் வெப்பன்ஸ்லாம் இருங்க ஒரு நிமிஷம். அவ்வளோதான் கீஸ். பார்த்தீங்கன்னா வந்து வெப்பன்ஸ்லாம் இங்கே தேடி பார்ப்போம். வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் இங்கே பாருங்கள் லம்போர்கினி காரு தமிழ் லம்போர்கினி கொடுக்குற கேஸ். இந்த மேப் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும். வேறு முழுசாலாம் இந்த மேப்பை பற்றி எனக்கு வந்து முழுசாக தெரியாது. எனக்கு சத்தியமாக கொஞ்சம் தெரியும். எனக்கு இந்த சைடு ஷார்ட்கன் வச்சுருப்பாங்க, நல்லா எனக்கு தெரியும். அதான் இந்த சைடு சும்மா வந்து பார்த்தேன். இது இருக்குது கேஸ். இருங்கடா இங்கே ஒரு அந்த பச்சை கலரில் போட்டுருக்கானுங்களா, அது எல்லாமே வெப்பன் லொக்கேஷன்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. அந்த சைடு நீங்கள் போகும்போது என்னது இங்கே வெப்பன் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டிங் மேலே வச்சுருப்பானுங்க. இந்த சைட்லாம் அந்த மாதிரி க்ரீன் கலர் கொசபுசன்னு இருக்கா, அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே எல்லாத்தையும் வச்சு தொலைச்சிட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னா தாவி போகிற மாதிரி இருக்கும் ஈஸ். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போட. இது வேறு கார் இந்த வழுக்குது கீஸ். கேஸ் நான் கண்டிப்பாக இன்றைக்காச்சும் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் போட சார் கண்டிப்பாக ஒரு நாள் நான் ட்ரை பண்ணுவேன் கேஸ். அதில் கிராஃபிக்ஸ் கார்டு இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கம்மா கண்டிப்பாக அடுத்து நம்ம லேப்டாப்பில் வந்து GTA Vice City ஒரிஜினல் வெர்ஷன்லாம் போட்டு பார்ப்போம். அது சிடிலாம் வச்சுருக்கேன் கேஸ். அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்காக போட்டு காமிப்பேன் கேஸ். கண்டிப்பாக நான் வீடியோ போடலாம் என்றைக்குமே நிறுத்த மாட்டேன் நான். நீங்களாம் கேட்கலாம்டா வீடியோவே இப்போலாம் சரியாக போடுறது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போடுறதில்ல, நான் ஒத்துக்கிறேன். நம்ம வீடியோ ரெகுலராகவே போட மாட்டேங்கும். அது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில காரணத்தினால தான் கீஸ். அது இப்போ எனக்கு இப்போ என்னென்னா எக்ஸாம் வேறு வருது கீஸ். எக்ஸாம் எனக்கு செப்டம்பர் 22 வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் 2 இன்னும் 20 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே டெஸ்ட்டாக வைக்கிறேன் கீஸ். டெஸ்ட்டு அவ்வளோ டெஸ்ட்டு வைக்கிறாங்க. இப்போ ஹோம்ஒர்க்ஸ்லாம் வந்து பல்காக அவ்வளோ தரானுங்க கீஸ் ஹோம்ஒர்க்ஸை. அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் கீஸ். பெரிய கிளாஸ் வரனால அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நானே கஷ்டப்பட்டு சில நேரம்லாம் வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டயம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா காலைல கொஞ்சம் சீக்கிரம் வந்துச்சு படிப்பேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ போடாமல் விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக கண்டிப்பாக இந்த நேரம் கண்டிப்பாக ஒரு சில பேர் வீடியோ பார்க்க மாட்டீங்க.
அது ஏன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கிறதுனால. ஸோ அதனால் நானே வீடியோ போடுறது, நானே எக்ஸாம் அப்போ வீடியோ போடாமல் இருக்குது நல்லது தான். எக்ஸாம் அன்றைக்கி ஆனால் கண்டிப்பாக வீடியோ வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போலேருந்து வீடியோ வராதுன்னா வந்து அடுத்து வந்து ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு வேறு ஒன்று வருது கீஸ், ஒரு கருமம் வேறு வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து எப்போலேருந்து வராதுன்னா வந்து செப்டம்பர் 8லேருந்து செப்டம்பர் 28லேருந்து வராது. அதாச்சும் ஒரு 20 நாள் கிட்ட வராது வீடியோ. போட ட்ரை பண்ணுறேன். நான் போட ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒரு சில வீடியோலாம் முந்தி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன், அது வேணால் போட ட்ரை பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க கீஸ், இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் என்னாலே வீடியோலாம் பார்க்க டைம் இருக்காது, ஆனால் நீங்களும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் கீஸ். நம்ம வந்து அப்போ எக்ஸாம் அன்றைக்கி வீடியோ போடுவோமா வேண்டாமான்னு. இந்த கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது கீஸ், எடுத்துப்போம். இன்னும் ஒரு வண்டி கூட சுடவே இல்லை கீஸ், பார்த்தீங்களா? சுடுவோம் கண்டிப்பாக, அடுத்த வண்டியில் சுடுவோம். வாட் எ கார் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு கைஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டேம் எக்ஸாம் அன்றைக்கி வீடியோ போட சொல்லுங்கன்னா போடணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுவேன் டேம் எக்ஸாம் அன்றைக்கி கூட. இது வேறு என்னதுரா, அது கார் வேறு கவுந்து தொலைஞ்சிருச்சு கீஸ், அவன் வெடிச்சிருச்சு போங்க கீஸ். எனக்கு மட்டும் எனக்கு கெட்டதான், எனக்கு ஒரே கெட்டதான் நடக்குது கீஸ் எனக்கு வேறு. சரி, இந்த காராச்சும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும்போது, ஃபாஸ்ட்டாக போகலாம் அவ்வளோதான். அது அங்கே உள்ள வெப்பன்ஸ்லாம் அடிக்கிறது ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டம். அந்த சைடு பில்டிங் அந்த சைடு ஏதோ இப்படி போய் தான் கீஸ் சைடு இந்த மாதிரி பண்ணி தொலைச்சி வந்தோம். அங்கே ஒரு வெப்பன் தெரியுதா? போயிடுறா, வந்துட்டோம். எப்படி கீஸ் இவ்வளோ எப்படி வந்தோம்? கஷ்டமே, கேப் நடுவில் ரொம்ப அதிகம், போகிறது கஷ்டமாச்சே. அடப்பாய், கடைசியில் அதை எடுக்க முடியலையே. சரி பரவாயில்ல விடுங்க கீஸ், பார்த்துக்கலாம். அடுத்து பஸ் ஏதாச்சும் இப்போ வேணும் கீஸ், நமக்கு பஸ் கிடைக்கும். பஸ்ஸு கிடச்சாலும் தான் கீஸ். ஷார்ட் கன் இருக்குது, ஃப்ளேம் த்ரோவர் இருக்குது, அடுத்து வேறு என்ன, ராக்கெட் லான்ச்சர் வேறு நம்மள்ட்ட இருக்குது கீஸ். ராக்கெட் லான்ச்சர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வெறித்தனமான சம்பவம் நடக்க போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கார் வேறு தராச்சு, இது பஸ்ஸு வேறு தர மாட்டேங்குது. ஊர் ஃபுல்லாக தேடும் பஸ்ஸு கிடச்சா, நான் பஸ்ஸு தான் இங்கே காசு அதிகமாக தரானுங்க. இங்கே பஸ்ஸு கிடச்சிருச்சு. அடப்பா 2 கார் எனக்கு 2 ஃபேவரட் இருங்க, உனக்கு காரை விட்டு வெளியே தள்ளி விட்டா இப்போ ஆரம்பிக்கலாம், பஸ்ஸு வேட்டையை ஆரம்பிச்சிடலாம். போடு அவ்வளோதான். பஸ் எங்கடா போகுது? போடு எனக்கு 1 லேக் வர வரைக்கும் இந்த பஸ்ஸை சுடணும் கீஸ். ஆனால் சுட்டாச்சு போதும். ஐயோ போலீஸ்காரன் வராங்க கீஸ். தம்பி என்ன தம்பி ஏற்ற வரீங்க இப்படி? என்ன தம்பி உனக்கும் எனக்கு என்ன பார்க்க இப்படி? அடப்பா கார் மறைஞ்சு போச்சு கீஸ், பஸ்ஸும் போயிடுச்சு, பஸ்ஸாச்சு ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதுவும் போயிடுச்சு கீஸ். பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போடு அந்த பஸ்ஸை போடு. என்ன நடக்குதுங்க? என்ன கீஸ் இது? காசு ரொம்ப பெருசாக ஏற மாட்டேங்கீஸ், பாருங்களேன். சரி, இப்போ எல்லாத்தையும் இந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சுட்டு முடிப்போம். அடுத்து வைசிட்டி ஸ்டோரிஸ் கண்டிப்பாக நம்ம போடுவோம். வைசிட்டி ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது வைசிட்டிக்கெலாம் முன்னால் உள்ள டைம்லைனு, அதாச்சும் வந்து வைசிட்டியில் இருக்கிற ஒரு சில பில்டிங்லாம் அதில் இருக்காது. அதாவது அதெல்லாம் வந்து பிசி தான் விளாட முடியாது. அது பார்த்திங்கன்னா ஃபோனில் விளாட முடியாது. ஃபோனில் வந்து அதை அஃபீஷியலாக லீகலாக விளாட முடியாது. ஃபோனில் விளாட்னா ஒரு இல்லீகல் வேலை தான் விளாட முடியும். நான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே லீகல் தான். ஸோ அதனால் ஒரு லீகலான வேலை தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து விளாட போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வைசிட்டி ஸ்டோரிஸ் கண்டிப்பாக ஒரு நாள் போடுவோம். நம்ம வைசிட்டி ஸ்டோரிஸ் இந்த கேம் ஃபுல்லாலாம் விளாட போகிறதில்ல, சும்மா எப்படி இந்த கேம் எப்படி இருக்குது, வைசிட்டியோட நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கண்டிப்பாக வைசிட்டியோட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த ஸ்விம்மிங் ஃபீச்சர் வேறு ஒன்று கீஸ், இதை வச்சு காசு நல்லா கிடைக்கிது கீஸ். டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல ராக்கெட் லான்ச்சர் விட்டால் தான் கீஸ் காசு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு வரும். அந்த சைடு அந்த மாதிரி இடத்துல தான் கீஸ் பாருங்கள் காசு எவ்வளோ கொடுது. காசு குடிச்சு பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லா குடிச்சு கீஸ். ஒரு 50,000 ரூபா கிட்டே கிடச்சிருச்சு கீஸ். பார்த்தீங்கன்னா பின்னாடி போலீஸ்காரன் வரானுங்க கீஸ். தம்பிங்களா தள்ளிக்கோங்கண்ணா, வேறு ஏதாச்சும் பஸ் தேடி போவான். இங்கே ஒரு பஸ் இருக்குது கீஸ், இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா சுட்டு காசு சம்பாதிச்சுக்கோம். ஸோ மினிகன்லேயும் நல்லா புல்லட் வச்சுருக்கோம், ஃப்ளேம் த்ரோலையும் ஒரு நல்லா புல்லட் வச்சுருக்கோம். வேறு புல்லட் இப்போ இந்த வெப்பன்ஸ்லாம் பத்தாதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சான்ஸில் கண்டிப்பாக இதெல்லாம் கண்டிப்பாக கரெக்டாக இருக்காது. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மில்லியன் இருந்தால் சம்பாதிக்கணும். இந்த வெப்பன்ஸ் வச்சு 2 மில்லியன் சம்பாதிக்க முடியுமா? அதுவே எனக்கு டவுட்டு தான். 3 மில்லியன் கொஞ்சம் லைட்டாக கஷ்டம் தான். இது பார்த்தா அது கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா தேவைப்படும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா. இருறா தம்பி
நான் நடக்குதுங்க. டே இருடா இருடா. காரு வேற எப்பாடி விட்டான். ஏய் அங்கே ஃபஸ்ட்டு அங்கே இங்கேருந்து அங்கே தாவ முடியுமா ஃபஸ்ட்டு? சான்ஸே இல்லை. அங்கே இருந்து இங்கேருந்து கண்டிப்பாக அங்கெல்லாம் தாவ சான்ஸே கிடையாது. அது எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். சொன்னாலும் இங்கே ஏதோ டாப்புக்கு போகிற மாதிரி இருக்குது. சொன்னாலும் இங்கே டாப்புக்கு போடா. டே ஒழுங்காக போடா. ஐயோ டே காரு அடப்பா கீழே கவுத்து விட்டுருச்சு கீஸ். பார்த்தீங்களா? சரி இங்கே எவ்வளோ வண்டியெலாம் கொஞ்சம் அப்படியே சுடுவோம். பஸ்ஸு வந்தாலும் இந்த மேப்பில் பாருங்கள் பஸ்ஸு கிடைக்கவே மாட்டேங்கி. போன தடவை ஒரு மேப் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் தான் ஒய்யாமல் பஸ்ஸு வந்துக்கிட்டே இருந்துச்சு. பஸ்ஸு அப்படி கொடுத்தானுங்க. இதில் பஸ்ஸே தரமாட்டேங்கானுங்க. இதே இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் தாவி வந்தேன் நானே. ஸோ இப்படி குடிஞ்சு அப்படி கூடி போகணுங்க ஈஸ். நம்மளால் போக முடியல. அதுக்கு ஒரு ஃபாஸ்ட்டு காற்று அப்படின்னு எடுத்தோம். அதுக்குள்ளே காரை கவுத்தி விட்டானுங்க. அப்படியே இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆகிடுச்சு கீஸ். பார்த்தீங்களா? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கெட்டதாக நடக்குதோ தெரில. இங்கே வேறு ஏதாச்சும் வெப்பன்ஸ் இருக்குது சைடில் பார்த்துப்போம். வேறு வெப்பன் சைடில் வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ பஸ்ஸு வருதான். இப்போ பஸ்ஸு கிடச்சா நல்லாயிருக்கும். ஒரு போலீஸ்காருக்கு வருது ஈஸி. இது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால இந்த கார் ஆட்டையை போட்டுரும். நம்ம தம்பி இப்போ சீக்கிரம் போடா. ஸோ அடுத்து இந்த இதை நம்ம வந்து 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டோன்னா வந்து நம்ம அடுத்து இது கேம்பெயினில் இன்னொரு இதாக ஆடலாம். நம்ம வேணால் அது ரேஸாக தான் கண்டிப்பாக வச்சுருக்கோம். ரேஸ்னால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தது சும்மா விளாடி பார்ப்போம். இப்போ டன் அவ்வளோ இப்படி போயிட்டு மேலே போ அவ்வளோதான். இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு இப்போ இப்படி தாவ முடியுமா? சான்ஸே இல்லை கீஸ். இப்படி அங்கே தாவறது போயிருக்கலாம். அங்கே பார்த்தீங்களா போயிருக்கலாம். நான் வந்து போக முடியாது சொன்னதுனால நெகட்டிவாக பேசினாலும் அதனால இப்படி ஆயிடுச்சு கீஸ்லாம். தயவு செஞ்சு பாசிட்டிவாக பேசுங்க. நானும் இப்படி தான் நடுவில் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி எனக்கே நெகட்டிவாக நடக்குது. எல்லாம் பாசிட்டிவாக பேசுங்க. நம்ம பார்த்தீங்களா, நான் போக முடியாது சொன்னால் கடைசியில் போக முடியல. பார்த்தீங்களா? அதான் நம்மளால் போக முடியும்னு சொல்லணும். இந்த தடவை கண்டிப்பாக நம்ம போயிடலாம் கீஸ். கொஞ்சம் லைட்டாக கோஆப்ரேட் பண்ணால் போயிடலாம். இந்த கார் ஹேண்டிலிங் கொஞ்சம் லைட்டாக என்னோட கோஆப்ரேட் பண்ணால் போயிடலாம். எனக்கு கோஆப்ரேட் தானே பண்ண சொன்னேன். போச்சுரா என்னிருந்து எத்தனை போலீஸ்கார் தான் போகணுன்னு தெரில. அடுத்து இன்னொரு போலீஸ்கார் வேறு வரப்போகுது. ஸோ இந்த காரை போட்டு தரலாம். எவ்வளோ காசு தருவானுங்க? இவ்வளோ தான் காசு தரானுங்க கீஸ். பஸ்ஸு தான் 20K தரானுங்க. ஸோ அடுத்து அலங்கீஸ் இந்த பஸ்ஸை போட்டு இந்த வேனை வந்து சுடுவோம். இந்த டாக்ஸி தம்பி காசு கொடுங்க. அப்படியே காசு பார்த்தீங்கன்னா சல்லுன்னு ஏறுது. அதே மாதிரி புல்லட்டும் சல்லுன்னு. எப்போ ஷார்ட் கன் காலி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் புல்லட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் கீஸ். இப்போ எடுத்துக்கிட்டோமா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தேடுவோம். பஸ்ஸு ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணி தொலை சொல்லிங்க. அட்டன் பண்ணுவோமா? சும்மா அட்டன் பண்ணுவோம் கீஸ். ஸோ வந்து நம்ம வந்து ஏதோ ஃபால்ட் அசஸ் ஃப்ரீடமு இன்னும் ஃப்ரீடம் சிட்டியா அது வந்து நம்ம என்ன பண்ணால் வந்து ஏதோ லொக்கேஷன் போக சொல்கிறானுங்க. அந்த லொக்கேஷன் போனால் வந்து ஏதோ கார் இருக்குமா, அந்த காரை போய் எடுக்க சொல்கிறானுங்க. அந்த கார் எடுத்து நான் என்ன பண்ணணுன்னு தான் தெரில. வெறுப்பாக வருது கைஸ். இப்படி வெட்டி கதையாக பண்ண கைஸ். இதில் சத்தியமாக ரொம்ப வெட்டி கதையாக பண்ண சொல்கிறானுங்க. ஸோ இந்த சைடில் ஏதாச்சும் வெப்பன்ஸ் வச்சுருக்கானுங்க. இங்கே பார்ப்போம். இல்லை இங்கே ஏதோ வெப்பன்ஸ் எதுவும் வைக்கல. ஓரமாக போனால் நிறைய வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமே இல்லையே. இங்கே வேறு என்ன இருக்குது? அங்கே இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கானுங்க. இன்னைக்கு இது ஒரு வெப்பனுமே இல்லை. ஓரமாக வந்தால் நிறைய வெப்பன் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஒரு வெப்பனையும் காணும். அங்கே தான் போக சொல்கிறானுங்க ஈஸ். இதோ அங்கே தான். என்ன இடம் அது? ஏதோ கார் ஸ்டண்ட் பண்ணுற ஏதோ கார் ரேஸ் மாதிரி. கார் ரேஸுக்கு ஏண்டா நான் இங்கே கார் ரேஸ் பண்ண வாடா வந்திருக்கேன். நான் அநியாயமாக தெரில. நான் கார் ரேஸ் பண்ண வாடா வந்திருக்கேன். நான் இல்லை கொஞ்சம் அநியாயமாக தரல உங்களுக்கு கீஸ்லாம். கார் ரேஸ் பண்ண வர்றவங்களாம் மிஷின்ஸ் பண்ண வந்திருக்கேன்டா. இது எப்படி கீஸ் போகணும்? இந்த கார்லாம் ஃபாலோ பண்ணிட்டே போகணுமா, இல்லை அப்படியே முந்திட்டு போயிடலாமா? நான் வாட்டிக்கு போயிட்டுருக்கேன். இது லொக்கேஷன்லாம் போட அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த செக் பாயிண்ட் போகலாம். இருங்கடா தம்பிங்களா, இருங்கடா போய்க்கிறேன் இருங்கடா. இப்படி போயிட்டு அடுத்து இப்படியா கீஸ் போனேன். எனக்கு சத்தியமாக தெரில எனக்கு எப்படி போனேன். இருடா லாப் பண்ணா. அப்படி சுற்றி போகணுமா? ஆமாங்க ஈஸ். எல்லாம் நம்மளை முந்திட்டு போயிட்டானுங்க. ஏதோ தெரியுதா? எல்லாம் அங்கே நம்மளை முந்திட்டு போயிட்டானுங்க ஈஸ். ஸோ வந்து இப்படி கூடி போயானோம். நம்மளாம் திருட்டு பைய மாதிரி ரூசு பைய மாதிரி இப்படி இருந்தோம். 2 லேப்ஸ் லெஃப்ட்டு. இப்போ தான் ஒரு லேப்பே முடிக்கும். ஏதோ ரேஸு மாதிரி தெரில. ஏதோ 3 லேப்பு சுத்த சொல்கிறாங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை இதில். இப்போ வேறு எதுவும் பெருசாக எனக்கு தெரில கீஸ். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா தள்ளுங்கடா ப்ளீஸ்டா, தள்ளிக்கோங்கடா. என்னால் என்னால் எனக்கு போகிறது இடமே இல்லை. தம்பி தள்ளிக்கோ. இப்போ இன்னும் ஒரு லாப் இருக்குது. இந்த லாப்பை முடிக்கிறதுக்காக என்ன இங்கே விட்டீங்க?
இது கண்டிப்பாக எனக்கு ஒரு 500K தந்தே தீரணும். இவ்வளோ சுத்த விட்றீங்களே, இவ்வளோ இந்த கேமில் நான் ரொம்ப சுத்த விட்றானுங்க பாருங்களேன். GTA வயசில் ரொம்ப சுத்த விட மாட்டானுங்க. அதாச்சும் எப்படி இருக்குன்னா, ஏதாச்சும் ஒரு சில மிஷின்ஸ்லாம் வந்து அங்கே போ இங்கே போன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவானுங்க, ரொம்ப சுத்த விடுவானுங்க. ஆனால் இந்த கேமில் கொடுக்குற மிஷின்ஸ் எல்லாமே சுத்த விட்டுட்டே இருக்கானுங்க. எப்பாடி 3rd பிளேஸா? ஐ எக்ஸ்பெக்ட் பெட்டர் ஃப்ரம் யூவா டேய். அதாச்சும் என்ன சொல்லணும்னா வந்து நீ 3rd பிளேஸ் தானே வந்திருக்கேன், நான் நினச்சேன் நீ ஃபஸ்ட்டே வந்திருப்ப, ஆனால் நான் 3rd தானே வந்திருக்க அப்படின்னு பார்த்து நம்மளை அதாச்சும் என்ன சொல்கிறான்னா நம்ம கிண்டல் பண்ணல. அதாச்சும் என்ன சொல்கிறேன்னா வந்து நம்மளை பார்த்து என்ன சொல்கிறேன்னா வந்து இதோட நீ பெட்டராக பண்ணியிருக்கலாம், நான் நினச்சேன் நீ இதோட நீ சூப்பராக பண்ணுவ, ஆனால் நீ இப்படி இவ்வளோதான் பண்ணியிருக்கியா அப்படின்னு பார்த்து கேட்குறான். அதாச்சும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க கேஸ் நம்மள்ட்ட இருந்து, நம்ம கேவலமாக பண்ணி விட்டுருக்கோம். இருறா இந்த லொக்கேஷன் ஞாபகம் இருக்கா? முன்னாடி அப்படியே இந்த சைடு போ. இது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி தாவி போகிற மாதிரி இருக்கும், தொட்டி ஒழுங்காக தாவி போயிடணும். போகலாம் அவ்வளோதாங்கி. அங்கே உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், எல்லாம் நமக்கு தான் சொந்தம். தம்பி பாத்தியாரு அவ்வளோ ஏறிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது கீஸ்? இதை புகைப்பாயா வருது, இதெல்லாம் அடித்து உடைக்கணுமா? டே இருடா காரு. ஐயோ காரு போச்சுடா, காரு போச்சு. மை கார் இஸ் கான். ஐயோ போச்சு. அங்கே போன மாதிரி தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் டக்குன்னு சுடுவோம். இதை சுடு. இங்கே தான் வெப்பன் இருக்கிற மாதிரி காமிக்கிறது. சைடில் மேப்பில் க்ரீன் கலரில் போட்டிருக்கானுங்க. வெப்பன் இருக்கு கீஸ். அந்த சைடு தான் வெப்பன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கானுங்க. இருங்க பார்ப்போம். ஆனால் ஆமாங்க, இங்கேயும் ஒரு வெப்பன் வச்சுருக்கானுங்க. அந்த க்ரீன் கலரில் ஒரு மாதிரி மேப்பில் ஒரு மாதிரி புள்ளி மாதிரி போட்டிருக்காங்களா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெப்பன்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். வந்து அங்கே ஒரு வெப்பன் வச்சுருக்கானுங்க கீஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல அவனுங்களே ஓப்பனாக போட்டுடுறானுங்க. ஆனால் டேரெக்டாக போட்டுற மாட்டேன். அதாச்சும் வந்து லொக்கேட் பண்ண மாட்டேங்காங்க. அங்கே இருக்குது 90 கிலோமீட்டர்ஸ் எடுத்துருக்கதான் பண்ண மாட்டேன். டாட் வைக்கிறானுங்க, டாட் வச்சு எடுத்துக்கோங்கிறாங்க. அது பில்டிங் மேலே இருக்கோ கீழே இருக்கோ அதெல்லாம் போட மாட்டேங்கிறானுங்க. இருக்குது எடுத்துக்கோ தம்பி அப்படிங்கிறானுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் போட மாட்டேங்க. கிரனைட் வச்சுருக்கானுங்க இந்த சைடு. அடுத்து அந்த வாயிலேருந்து பார்த்தீங்களா புகையாக வருது. அதை ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. அந்த பனி பிரதேசம்லாம் இருந்தால் அதை நம்ம ஊதும் போதே அந்த வாயிலேருந்து ஒரு மாதிரி ஸ்மோக்கெலாம் வரும். அந்த மாதிரி பனி பிரதேசம் இங்கே மோஸ்ட்டாக சிகரெட் பிடிப்பாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே எதமாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மட்டும் ஏன் சிகரெட் பிடிச்சா அது ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தப்பான செயல்கள். ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்தியாவோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அந்த சூட்டில் நீங்கள் வந்து சிகரெட் பிடிச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உடம்புல ஹீட்டை உருவாக்குது. அதனால் நீங்கள் கவனித்து பாருங்கள், சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரி கருப்பாக தான் இருப்பாங்க. ஏன்னா உடம்புல அந்த ஓவர் ஹீட்டு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பனி பிரதேசத்தில் ஏன் பிடிக்கிறாங்க? ஏன்னா உங்கள் டெம்பரேச்சரே ரொம்ப பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். மீன்ஸ் அந்த இடத்துலலாம் அந்த யூஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்குன்னா அது சரியாக போயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஏதோ ஹீட்டெல்லாம் எதுவும் உருவாகாது, அவங்க சரியாக போயிடும். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குளிர் பிரதேசத்துலாம் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குளிர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த சிகரெட் பிடிச்ச ஒரு மாதிரி இதமாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இது ஒத்துக்கும். ஆனால் நம்ம ஊர் டெம்பரேச்சர்லாம் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் இப்படி பண்ணால் அது ரொம்ப ஹீட் அதிகமாகிடும் நம்ம உடம்புல. அது ஒரு மாதிரி ஆயிருக்கு அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரெலாம் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லாம் அமெரிக்கா அந்த மாதிரி போயிருங்க. அந்த சைடு தான் ஃபுல்லாக இதமாக இருக்கும் கீஸ். அதனால் அங்கே போய் பிடிச்சா ரொம்ப நல்லது கீஸ். அங்கே போய் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். உங்களுக்கு டிசீஸ் எதுவும் வராது. அதுவும் ரொம்ப நாளாக கீஸ். அதில் நீங்கள் வந்து 10-15 பிடிப்பேன் அப்படிலாம் கிடையாது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2-3 நாள் வேணால் யூஸ் பண்ணலாம். அங்கேயும் அதே தான், எதுக்குனாலும் ஒரு லிமிட் இருக்குது கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குறுக்க வேணால் வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த பார்த்தீங்களா அப்படியே புல்லட் சல்லுன்னு இறங்கும், அப்படியே சல்லுன்னு இறங்கி நம்ம காசு சல்லுன்னு ஏற்றி விடுவானுங்க. இப்படி தான் யூஸ் பண்ணுவானுங்க. போட்டு 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 இந்தாங்க ஒரு பஸ் வந்துருச்சு கீஸ். இந்த பஸ் இங்கேருந்தே போட்டுலாம், அப்போ தான் அது மறைஞ்சு போகாது. அது அப்போ தான் மறைஞ்சு போட்டு சுட ஆரம்பிச்சிடும் கீஸ். அப்போ 2 பஸ் நமக்கு நல்ல ஒரு ஜாக் போட்டுறப்ப கிரனைட்டை வீசிட வேண்டி தான். கிரனைட் வீசினா ரொம்ப ரெஸ்டிங் இன் பீஸ். இது லாஸ்ட் நிமிஷனா கைஸ், நம்ம மறுபடியும் வந்துட்டோம். ஆனால் அவரும் இவ்வளோ ரூபா தான் வச்சுருக்கோம். சரி எல்லாம் எரிச்சு விட்ற வேண்டியது எல்லாத்தையும். ஸோ முதல்ல கைஸ் இது மாதிரி சரிப்பட்டு வராது.
நான் எதுக்கும் என் பண்ணியது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விளாட முடியாது கீஸ் சான்ஸ் இல்லை. ஏன்னா நான் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து குருசின்னு ஒன்று இருக்குல்ல, இதை முடிக்கலான்னு இருக்கேன். குருசின் முடிக்க வேணாம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 2 முடிக்கிற மாதிரி கரெக்டான ஆர்டரில் வச்சுருக்கானுங்க பாருங்கள். நம்ம அடுத்த தடவை முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம முடிப்போம் கீஸ். குருசின் ரேஸா இது சும்மா ஆடி பார்ப்போம் கீஸ். பயிற்சி கீஸ் ஆட போன தடவை சார் அதுக்கு பதிலாக இதை முடிச்சிருவோம் கீஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி மோடில் ஒன்றுமே முடிக்கல ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா அதில் வர ரேஸ் மாதிரியே இருக்குது. இருங்கண்ணா தம்பிங்களா கீஸ் கிரனைட்டை கொடுத்துருக்கானுங்க கீஸ். ஏன்டா கிரனைட் கொடுத்து வச்சிங்க? கிரனைட் வீசினாலும் கண்ட மாதிரி இந்த பாருங்க கீஸ். இங்கே பாருங்க கீஸ் வந்து ரேஸ் காரை வேறு கொடுத்து வச்சிட்டானுங்க. வேறு ஏதாச்சும் கார் லம்போர்கினி அது கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல. லம்போர்கினி பஸ்ஸு ட்ரக்கு கொடுத்தாவாச்சும் பரவாயில்ல. இதை போய் கொடுத்து வச்சிட்டானுங்க. நம்ம சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீஸ் ட்ரவுன் ஆகிட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தான் அது லாஸ்ட்டில் இருக்கும் கீஸ். நம்ம வந்து இவெல்லாம் கலைப்பானுங்க கீஸ். நம்ம வேறு லாஸ்ட் வரோன்னு நம்ம டைலாக் சொல்லுவோம். எவன் ஃபஸ்ட்டு வரானு முக்கியம் இல்லை, எவன் லாஸ்ட்டு வரானு முக்கியம் இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா போகிறேன். இந்த ரேஸை சும்மா வெட்டியாக முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஐயோ மியூசிக்லாம் போனால் நமக்கு எதுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி சாகுறானுங்க. என்னங்க சச்சிவனுங்க எதுக்கு இப்படி சாகுறானுங்க? ஏன்டா என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆசையா? அடப்பாய் ஆசைன்னு சொன்னோடனே பாருங்கள் இந்த கிரனேட்லாம் போட்டு வீசும். அப்போ தான் டக்குன்னு செத்து, அப்போ தான் நம்ம டக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியும். சீக்கிரம் போ. தம்பி தள்ளிக்கோங்க. இவங்களாம் எதுக்கு இப்படி சாகுறாங்கன்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி முன்னாடி போய்ட்டு டப்புன்னு திடீர்னு வெடிச்சிருது. டப்புன்னு மறுபடியும் திடீர்னு வெடிச்சிருது. அப்படி உங்களுக்கு என்னடா ஆச்சு? திடீர்னு டப்புன்னு வெடிச்சிடுறீங்க. என்னடா உங்களுக்கு அது அப்படி? ஸோ ஒரு லாப் தான் அப்படின்னா ஃபஸ்ட்டு போயாகணும் சீக்கிரம். இங்கே பாருங்கள் ரேஸ் முடிய போகுது கீஸ். இதோ ரேஸ் முடிய போகுது. நம்ம தான் கீஸ் ஃபஸ்ட்டு. கீஸ் ஜஸ்ட் மிஸ் ஆகும் ஒருத்தர் கிட்டே ஸ்மானானா கீஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம் கீஸ். அடுத்து என்னவா இருக்கும்? அடுத்து என்னது கீஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டோஸ்டினா நோட்டிஃபா ஃப்ளேம் த்ரோவர் கொடுத்துருக்காங்க. போன தடவை கிரானைட் கொடுத்தாங்களா? போன தடவை ஃப்ளேம் த்ரோவர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃப்ளேம் த்ரோவர் தான் நீங்கள் வெறித்தனம். அப்போ நம்ம டீம்மேட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்களா? அப்போ அவ்வளோதான் கீஸ். அப்போ கொள்வது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ப்ரோ பிளேயர்ஸ் வந்தாலும் ஐ வில் கில் யூ எவ்ரி ஒன். வாங்கடா. இந்த வாட்டி எனக்கு புல்லட்ஸ் வர அதிகமாக கொடுத்துட்டானுங்க. நீங்களாம் காலி இன்னைக்கு. வாங்க. தம். ஐயோ நம்மளை எப்பட்றா கோர்லியன் நம்மளை கத்தி வச்சு கொலை பண்ணிட்டான். நம்ம ஃப்ளேம் த்ரோ வச்சு அவனை கொடுத்து சொல்லியிருக்கோம். எப்படியும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம கத்தி வச்சு நம்மளை குத்திட்டோம் அவங்கள இருக்குது. ஓகே நான் கொஞ்சம் வெப்பன் லொக்கேஷன்லாம் பாருங்கள். ஒரு மாதிரி அந்த பச்சை கலர் புல்லாம் ஒரு மாதிரி கொசமுசம் இருக்கா. ஆனால் வெப்பன் லொக்கேஷன் தான் கீஸ். மேலே வச்சுருக்கானுங்க, பில்டிங் மேலே வச்சுருக்கானுங்க போல இருக்குது. பார்த்தீங்களா? அதான் இந்த சைடு வந்தப்போ இல்லை பில்டிங் மேலே வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம கண்ணாமினா எரிப்போம். வெடிச்சிருச்சு கீஸ். இதோ வெடிச்சிட்டாங்க கீஸ். அவன் வெடிச்சு பாருங்க. கிளைடு அவனே கொண்டுக்கிட்டான். அதுக்கப்புறமா நம்மளே சேர்த்து கொண்டுட்டாங்க கீஸ். கிளைடு வந்து இங்கே தான் கீஸ் உட்காந்துருக்கான் பைத்தியக்காரன். எவ்வளோ தைரியம் தான் எண்ணெயே எரிச்சிருப்பேன். இது வாங்கு கத்தி வச்சு கொள்றா போடா. அவன் கீஸ் காலி. அவன் கிளைடு செத்து நான் எவ்வளோ தைரியம் தான் அவன் சாகாமல் நம்மளே செத்து கொண்டுருக்காங்க கீஸ். இந்த கிளைடு நம்ம செகண்ட் பிளேஸில் இல்லை ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும். இங்கே எவ்வளோ கார் எல்லாத்தையும் எரிப்போம். கார் எல்லாத்தையும் போட்டு எரின்னு எரிப்போம். வாங்கடா. நம்ம ஜெஸ்ஸியை போட்டு தொட்டோம். இவன் இந்த ஒஸ்வால்டை போட்டு தொட்டோம். மிஸ்டர் பிங்க்கு நீயும் காலி. அடுத்து நீ மிஸ்டர் ஆரஞ்சு ஆக போகிறேன். ஏன்னா ஆரஞ்சு கலரில் வெடிச்சிருச்சு கீஸ். எவன் வெடிச்சது? நம்மளே கொண்டுக்கிட்டோம் கீஸ். பார்த்தீங்களா? வெடிச்சிருச்சு. இது நம்மளே கொண்டுக்கிட்டோம் கடைசியில். பரவாயில்ல, அதுக்காக புல்லட் கொஞ்சம் அதிகமாக கிடச்சிருக்குமே. ஸோ இது வாங்கடா 2 பேரும் வாங்கடா. இந்த நீ தம்பி வாங்க. இவங்க ஹெல்த் இல்லை கீஸ். நம்ம ஜஸ்ட் மிஸ் எல்லாம் சாகுறானுங்க. நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு இருக்கோம். வாங்க. எடப்பாய் இவன் ஹார்வுட் நம்மளை கொண்டுட்டான் கீஸ். இல்லை நம்ம ஹார்வுட்டு கொண்டுட்டோம். ஹார்வுட்டு நம்மளை கொண்டுட்டான். அது எப்படா? மேன்சன் இதோ இங்கே நிற்கிறான் கீஸ். வாங்க. இன்னும் ப்ரிசன் செட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. வாங்க. ரோனி செத்துட்டான். பிட்டர் டெக்னே நம்ம பார்த்தீங்கன்னா மேன்சனை போட்டு சொல்லிட்டோம். ஒஸ்வால்டு இந்த பஸ்ஸுக்குள்ளே தான் கீஸ் இருக்கான். ஒஸ்வால்டு இன்னைக்கு நீ காலி. நீங்கள் காலி. தம்பி ஒஸ்வால்டு எரிச்சிட்டாங்க கீஸ் நம்மளை. அங்கே பார்த்தீங்களா? இதோ நம்ம ஒஸ்வால்டு போட்டு தொட்டோம். ஒஸ்வால்டு நம்மளை போட்டு தொட்டாங்க கீஸ். பார்த்தீங்களா? ஒருத்தர் கொண்டுக்கிட்டோம். ஏன்னா கிரனைட் கிடச்சா நல்லாயிருக்கும் கீஸ். மொத்தமாக எல்லோரும் போட்டு தள்ளியிருப்பேன். நல்லா இருந்திருக்கும். இது ஷார்ட் கன்லாம் வச்சுருக்கானுங்க. அதான் நம்ம ஷார்ட் கன் இந்த லொக்கேஷன் போய் இருக்கிற ஷார்ட் கன் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஸோ நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போட்டு தோணும். நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே என்னோடய ஃப்ளேம் வரல. இவனுங்க தான் என்னடா ஆச்சு? ஈவெண்ட் கம்ப்ளீட் செத்துக்கிட்டே நான் முடிஞ்சிருச்சு.
முடிச்சிட்டானுங்க. ஈவெண்ட் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் கீஸ், முடிஞ்சிருச்சு. நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோரி மோடில் கோயிங் ஃபார் கோல்டு முடிக்கலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம குரூக்களோட எல்லாத்துலேயும் 3 ஸ்டார் வாங்கி முடிச்சிட்டோம். அடுத்து தீஃபில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் மேனும் நியூ பாலிட்டானா அதுவும் முடிச்சுட்டு அடுத்து ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிங் ஃபார் கோல்டு கண்டிப்பாக முடிக்க ட்ரை பண்ணுறோம். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாங்க. அடுத்து வச்சுக்கலாம். பாய்.